ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. اللهم إنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رحابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا، واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واسلل سخائم صدورنا. أيها الأخوة والأخوات، وصلنا في هذا الدرس إلى هذا الموضوع، وهو كاد. كاد என்றது ஒரு فعل. كاد يكاد، كاد يكاد، كاد يكاد என்றது கான அமல்ல கான மாதிரி. கான என்ன அமல் செய்யும்? இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். அதே மாதிரி காத என்றது இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய ஒரு ஃபிஅல். காத என்றது அஃஆலுல் முகாரபால செய்யும். அஃஆலுல் முகாரபா. அஃஆலுல் முகாரபா என்றது வந்து ஒரு விஷயம் நடக்க நெருங்கிட்டு அப்படின்னு சொல்றதால கருப யஃஅல் ஹபர், இந்த தகவல் நடக்கிறதுக்கு கரீப், கருப நெருங்கி விட்டது. கருப யஃஅல் ஹபர். இதன் அஃஆலுல் முகாரபா. காத என்ற அஃஆலுல் முகாரபா. காத யகாது، كاد يكاد. كاد فعل ماض يعمل عمل كان، يرفع الاسم وينصب الخبر. هذا هو الطريق. كان என்ன அமல் செய்யணும் அதே அமல் செய்யும். ரைட். இஸ்முக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். ஆனா காதோட ஹபர் எப்படி இருக்குமெண்டா கா وخبره خبر كاد يجب أن يكون فعلا مضارعا. ஒரு முதாரியான ஃபியலாக தான் இருக்கு. முதாரியான ஃபியலாக இருக்கும். அம்சிலா كاد الطفل يسقط، كاد الطفل يسقط. إذن كاد هنا يسقط. كاد الطفل، الطفل خبر اسم كاد، اسم كاد. كاد الطفل يسقط என்ற فعل فاعل، அது ஒரு فعل முதாரி. நான் சொன்னோம் காதையுடைய خبر ஒரு فعل முதாரியாக இருக்கும். فعل முதாரியாக வரும் பொழுது அது ஒரு இந்த இடத்துல فعலும் فاعலும் வந்தால் வாரதனால அது ஒரு ஜும்லா ஃபியாலியா. ஜும்லா ஃபியாலியாவாக முதாரியான ஃபியாலாகத்தான் காதையுடைய خبر. அப்ப இது வந்து நஸ்புடைய இடத்துல இருக்கு. இந்த ஹபருக்கான மன்சூப் தானே, ஹபருக்கான மன்சூப், ஹபரு காத மன்சூப் நஸ்புடைய இடத்துல இருக்குது என்று நான் சொல்லுவேன் பொதுவாக. அப்ப எங்களுக்கு அது நஸ்பு வந்து வெளிப்படையில் இங்க விளங்காது. நஸ்புடைய இடத்துல தான் இந்த ஜும்லா இருக்கு. இப்ப காத திஃப்லு யஸ்குது, இந்த அர்த்தம் என்னன்னா ஒரு சிறுவன் விழுவதற்கு நெருங்கி விட்டான். விழல. காதையுடைய அர்த்தம் வந்து ஒரு விஷயம் நடக்க நெருங்கிட்டானா நடக்கல, நஃபி. அது காத மன்ஃபியில சொன்னா அது வந்து இஸ்பாத் தானே. அப்ப இங்க இஸ்பாத்துல சொன்னதுனால இது நஃபி தான், இல்லைன்னு அர்த்தம். அதாவது நடக்க நெருங்கிட்டு ஆனா நடக்கல அப்படின்னு அர்த்தம். காத திஃப்லு யஸ்குது. يكاد الإمام يركع. كاد يكاد. يكاد الإمام يركع. இமாம் ருக்கு செய்வதற்கு நெருங்கி விட்டார் தானே.
அஃஆல் முகாரபா. இமாம் இன்னும் ருக்கு செய்யலைன்னு அர்த்தம். செய்யலை, ஆனால் செய்யறதுக்கு நெருங்கிட்டார். யகாதுல் இமாமு யர்கஉ. ضربت المديرة الطالبة فكادت تبكي. مديرة طالبة அடித்தால் தாலிபா என்ன فكادت تبكي. அலப்பாத்தால், நெருங்கி விட்டால், அழுவதற்கு முடிகி விட்டால், அழுவதற்கு நெருங்கி விட்டால், அலப்பார்த்தால் என்று நான் சொல்லுவோம். தமிழ் பேசும் பாசை அலப்பார்த்தால். அல இல்லை, அழுகிறதுக்கு நெருங்கிட்டால். ஃபகாதத் தபிகி. யகாது ஜரசு யரிமு. மணி ஒலிக்க பார்க்கிறது. மணி ஒலிப்பதற்கு நெருங்கி விட்டது என்றதான் அர்த்தம். யகாது ஜரசு யரிமு அப்படின்னா மணி ஒலிக்கல. இப்ப நாங்க இஸ்பாத்துல சொல்லும் பொழுது இதுக்கு அர்த்தம் நஃபிதான். அதாவது நடக்கல, இன்னும் நடக்கவில்லை, நடக்க நெருங்கி விட்டது என்றுதான் என்னுடைய அர்த்தம். ரைட். இப்ப ஒருத்தர் வகுப்பறையில கதவுக்கு பக்கத்துல போறார். அப்ப காத தாலிபு யஹ்ருஜு. இன்னும் வெளியா போகல, கதவு ஓரத்துல நிக்கிறார், கதவு பக்கத்துல நிக்கிறார். அதனால நாங்க என்ன சொல்றோம், வாயிலுக்கு பக்கத்துல நிக்கிறார் என்றால் காத தாலிபு யஹ்ருஜு சொல்றோம். வெளியாகுவதற்கு நெருங்கி விட்டார். இந்த மாதிரியான இடங்கள் இந்த காத நாம் பயன்படுத்துறோம். كاد الطفل يسقط. كاد فعل ماض. الطفل اسم كاد. يسقط خبر كاد. انقلبت سيارة حامد. انقلبت سيارة حامد وكاد يموت. மூத்தாவதற்கு நெருங்கினார். انقلبت கார் பிறண்டது. நாவினுடைய وكاد فعل ماضي. يموت خبر كاد. அப்ப اسم كاد எதுங்க? اسم كاد ضمير مستتر. كاد هو என்ற ضمير மறைஞ்சிருக்கிறது. وكاد يموت. وكاد حامد يموت. إذا أردت كاد. طيب، واسم كاد ضمير مستتر تقديره هو. طيب، هل فهمتم هذه المسألة؟ كاد. نعم أستاذ. طيب، انقلب அப்படின்னா விபத்து ஆகிவிட்டது அப்படின்னா வரும். انقلب பிறண்டது. قلب புரட்டின். நாங்க அல்லாஹ் துஆல என்ன சொல்றோம்? யா முகல்லிபல் குலூப். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. قلب புரட்டின. யா முகல்லிபல் குலூப். உள்ளங்களை புரட்டக்கூடிய. ثبت قلبي على دينك يا مصرف القلوب صرف قلبي على طاعتك. طيب، هذا انقلب பிறண்டது. قلب புரட்டினான். انقلب புரண்டது. قلب புரண்டது. طيب، نعم. هل من سؤال؟ لا أستاذ. طيب، காத பிலால் யமூத். பிலால் மௌத்தாக பார்த்தான், மௌத்தாகிறதுக்கு நெருங்கிட்டான் அப்படின்றது. கித்து அஹ்ருஜ். நான் வெளியேறுவதற்கு நெருங்கிவிட்டேன். கித்து அஹ்ருஜு. அகாது அஹ்ருஜு. நான் வெளியேறுவதற்கு நெருங்கி விடுவேன். அப்ப அகாது சொல்லும் பொழுது مثال مضارع. كاد يكاد أكاد أخرج. أكاد فعل ضمير فاعل على مستتر. أنا ضمير تقدير أنا. طيب، காத என்றது நான் சொல்லும் பொழுது அது நடக்கல, இது நடக்கிறதுக்கு நெருங்கிட்டு என்றுதான் அர்த்தம். அது இஸ்பாத்துல நான் சொன்னாலும் நஃபிதான். அதாவது நடக்கல, நடக்கும், நடக்க நெருங்கிட்டு என்றுதான் அது. காதல் முதியோ யஹ்ருஜ். முதியர் வெளியேறுவதற்கு நெருங்கிவிட்டார். வெளியேற இல்லை, ஆனா வெளியேறுவதற்கு நெருக்கமாக இருக்கு. நான் அது நஃபீல சொல்லும்போது லா யகாதுல் முதீரு லா யகாது ஹாமிதுன் யரா. ஹாமித் பார்ப்பதற்கு என்ன செய்யவில்லை, நெருங்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? லா யகாது ஹாமிதுன் யரா.
லா யக்காது லா போட்டிக்கிறோம். அதாவது அவர் பார்க்கிறாரா இல்லையா? இப்ப லா யக்காது ஹாமிதுன் யரா, பார்க்கல. அவர் பார்க்கிறார் இஸ்பாத். நஃபீல சொன்னா இஸ்பாத், நஃபீல சொன்னா இஸ்பாத். அவர் பார்க்கிறாரு, ஆனா பார்க்காம இருக்கிறதுக்கு நெருங்கிட்டார். இதான் அர்த்தம். லா யக்காது ஹாமிதுன் யராண்டா, ஹாமிது வந்து இப்ப அவரோட பார்வை இழக்க போறார் அப்படின்ற மாதிரி. லா யக்காது ஹாமிதுன், அவர் சரியாக பார்க்க முடியல, அவரால பார்க்காம இருக்கிறதுக்கு நெருங்கிட்டார் அப்படின்றது. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறார், இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். எனவே இப்ப நாங்க இஸ்பாத்துல சொல்லும் பொழுது நஃபி அர்த்தம் வரும், நஃபீல சொல்லும் பொழுது இஸ்பாத் அர்த்தம் அங்க வரும். லா யகாது ஹாமிதுன் யராண்டா, ஹாமித் பார்க்காமல் இருப்பதற்கு நெருங்கி விட்டார் என்பதன் அர்த்தம். இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார், இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப காதுன்னு சொன்னா யகாது ஹாமிதுன் யரா, ஹாமித் பார்ப்பதற்கு நெருங்கிட்ட, இப்ப பார்க்கல, பார்க்க போகிறார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது யகாது ஹாமிதுன் யரா. லா யகாது ஹாமிதுன் யராண்டா, ஹாமித் பார்த்துட்டு தான் இருக்கிறார், பார்க்காமல் இருக்கிறதுக்கு நெருங்கிட்டார் அப்படின்ற அர்த்தம். فهمتم؟ فعل التعجب நாங்க ஏற்கனவே படிச்சோம். فعل التعجب ما أطول حامدا، ما أوسخ الغرفة، ما أجمل الوردة، ما أصغر السيارة. هذا فعل التعجب، صيغة التعجب. ஹாமித் எவ்வளவு உயரமானவர். நேரடி அர்த்தம் சொன்னா ஹாமிதை உயரமாக்கியது எது அப்படின்ற மாதிரி வரும். தமிழ நான் சொல்றது என்றால் ஹாமித் என்ன உயரம், ஹாமிதின் உயரம் தான் என்ன. ما أوسخ الغرفة، ما أجمل الوردة، ما أصغر السيارة. இதனுடைய மஃபூல் பிஹியாக வரக்கூடியது எதாகவும் வரலாம், தமீராகவும் வரலாம். மா அத்துவலஹு, மா அத்துவலஹு, அவன் என்ன உயரம். மா அத்துவலஹு, மா அவுசஹஹா, அது எவ்வளவு அவுசஹ், வசிஹ், வசிஹ் ما معنى وسخ؟ هذا واسع، விசாலமானது வாசிஹ். வாசிஹ் அழுக்கடைந்து, அழுக்கடைந்து. மா அவுசஹல் குர்ஃபா, மா அவுஸஅல் குர்ஃபா, அந்ததான் விசால, என்ன விசாலம் தான் அறைன்னு சொல்லலாம். மா அவுஸஅ ஐன். طيب ما أجمل الوردة، ما أصغر السيارة. وردة رجب. طيب السيارة، ما أصغر السيارة. காரை சிறியதாக்கியது எது? என்ன சின்ன கார் என்பது. ما أصغر السيارة، ما أصغر السيارة. طيب இங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சொன்னது காத திஃபுலு யஸ்குத்து சொல்லும் பொழுது யஸ்குத்து வந்து ஹபரு காத, ஹபரு காதுன்னு சொல்லுங்க. திஃபுலு இஸ்மு காத, ஹபரு காது. இது யஸ்குத்து என்ற ஜும்லா ஹபரு காத என்று வரும்பொழுது ஃபி மஹல்லி நஸ்புடைய இடத்துல இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். في محل نصب معناه أنه حل محل اسم منصوب. ஒரு மன்சூபான இஸ்முடைய இடத்துல அது இருக்குது. طيب ننتقل إلى الدرس السادس عشر. إسناد الفعل. إسناد الفعل يريد إلى الضمائر. يريد என்ற ஃபியல்னால என்ன செய்யணும், ضمீர்களுக்கு இஸ்னாது பண்ண போறோம், ضمீர்களோட இணைக்க போறோம். ரைட். முதலாவது வாவுல் ஜமா. உங்களுக்கு தெரியும் வாவுல் ஜமான்றது ஒரு ضمீர், ஃபாயிலாக வரும். வாவுல் ஜமா வாயிப்ல. அதே மாதிரி முஹாத்தப்லே வாவுல் ஜமா இருக்கு. அதே மாதிரி நூனு நிஸ்வா, அது ஒரு ضمீர், வாயிப்லையும் வரும், முஹாத்தப்லையும் நூனு நிஸ்வா. இதெல்லாம் ஃபாயிலாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். அத்துல்லாபு யுரீதூன, அத்துல்லாபு யுரீதூன, இங்க வாவு தான். இந்த யுரீதூன வாவு நாங்க யுரீதுவை கொண்டு போய் வாவுல் ஜமாவோட இணைச்சிருக்கோம். அப்ப நாங்க என்ன சொல்றோம், யுரீதூன சொல்றோம், ரஃபுடைய நிலையில யுரீதூன. அத்தாலிபாத்து யுரீதுன, அத்தாலிபாத்து யுரீதுன, நாங்க யுரீது என்றதோட நூனு நிஸ்வாவை இணைச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும் நூனு நிஸ்வாவை இணைச்சா அது வந்து மபினி ஆயிடும். எது அந்த ஃபியல் எதுல மபினி, சுகூன்ல மபினி. அப்ப
அந்த நூனு நிஸ்வாக்கு முன்னால் இருக்கிற அந்த யுரீது என்ற செயலுடைய கடைசி எழுத்தது தால். அந்த தாலுக்கு என்ன வரும்? சுக்குன் வரும். அத்தாலிபாத்து யுரிதுன நான் சொல்லுவோம். அதனாலதான் அந்த யா விழுந்திருக்கேன், யா விழுந்துச்சு. தாலுக்கும் ராவுக்கும் இடையில இருக்கக்கூடிய யா யுரீது சொல்லும் பொழுது அங்க ஒரு யா சாக்கிடா ஒன்று இருக்குது. ஏன் அது இங்க இல்ல? யுரீதுன்னு சொல்றோம். யுரீதுன்னு சொல்லல. أحسنت يا نوفل. التقاء الساكنين என்னடா யுரீதுன்னு வராது. ஏன் வராதுன்னா ரெண்டு சுக்கூன்கள் பக்கத்துல வராது. அதனால அந்த யாவுல யாவை கதவு செஞ்சுட்டு யாவை கதவு செஞ்சு யுரீதுன்னு சொல்றோம். அந்தும் துரீதுன இங்க துரீது யுரீது என்று சொல்ல வந்து இந்த வாவல் ஜமாவோட இணைச்சிருக்கணும். துரீதுன அந்துன்ன துரீதுன நூனோட இணைச்சிருக்கணும். ரைட். ஜம் இதெல்லாம் தமாயிருல் ஃபாயில் அல் ஜம், வாவ் ஜமா நூனுன் நிஸ்வா எல்லாம் ஜம். அதே மாதிரி நஹனு என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். முத்தக்கல்லிம்ல அது ஒரு தமீர் முஸ்தத்திராகத்தான் வரும். ஃபாயில் நான் யுரீதுவை வந்து நஹனுவோட இணைக்கிறதா இருந்தால் அங்க வந்து தமீர் முஸ்தத்திராக மறைந்த தமீராக தான் ஃபாயில் வரும். அப்ப நஹ்னு நுரீது சொல்லும் பொழுது அங்க ஒரு தமீர் இருக்குது. அதனால அந்த தமீர் முஸ்தத்திர். இங்கெல்லாம் வாவு நூன் எல்லாம் நூன் நிஸ்வா ஜமால வெளிப்படையாக இருக்கு. நுரீதுன்றதுல ஃபாயில் எப்படி இருக்குதுன்னா மறைஞ்சு முஸ்தத்திராக இருக்குது. நுரீது முத்தக்கல்லிம்ல பொதுவாக முஸ்தத்திராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் முஹாத்தப்ல முஃப்ரதுல அப்படிதான் இருக்கு. ரைட். இப்ப நான் தமாயிருல் ஃபாயில் முஃப்ரதான ஃபாயிலுடைய தமீர்களை நான் பார்ப்போம். ஒன்று தமீர் முஸ்தத்திராக வரும். அது காயிபுல ஹாமிதுன் யுரீது. இப்போ யுரீதுன்றது ஃபியல். ஃபியலுக்கு பிறகு ஃபாயில் வரும். இந்த ஃபாயில் அல்லது தமீருன் முஸ்தத்திர் தக்தீருஹு ஹுவ என்ற ஒரு தமீர் அங்க மறைஞ்சு இருக்குது. தக்தீர்ல ஹுவன்னு இருக்கும்னு சொல்லுவோம் தானே. ரைட். அப்ப ஃபாயில் தமீர் முஸ்தத்திர். ஆமினத்து துரீது அதே மாதிரி தான் தமீர் முஸ்தத்திர் தான் ஃபாயில். ஹிய என்று நான் தக்தீர் பண்ணுவோம். அந்த துரீத் முஹாத்தப்ல அந்த துரீத் அங்கே அதே மாதிரி அந்தி துரீதீன இங்க யாதான் யாவுல் முஹாத்தபா தான் ஃபாயில். அந்தி துரீதீன யாதான் ஃபாயில். அன உரீது தமீர் முஸ்தத்திர் ஃபாயில். ரைட். அன நஹ்னுன்றது எங்களுக்கு தெரியும். முதக்கர் முஅன்னஸ் இரண்டுக்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த அப்ப யுரீதுன்றது நாங்க என்னோட கிளாஸ் பேசும்போது நாங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அதனால எப்படி தமீரோட இணைச்சி பயன்படுத்த அன உரீது நஹ்னு நுரீது அன்த துரீது அன்தும் துரீதுன ஹுவ யுரீது ஹும் யுரீதுன அத்தாலிபாத்து யுரிதுன அன்துன்ன துரிதுன இந்த மாதிரி அதிகமாக பயன்படுத்த தேவைப்படும். அதனாலதான் நாங்கள் பாடத்தில் அதை பார்த்தோம். இங்க நாங்க படிக்கிறது வந்து அதனுடைய இலக்கண சட்டங்களுக்கு நெருக்கமான விஷயங்களை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த முராஜாவை நாங்க பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட் انتهى ذاك الموضوع. الآن ننتقل إلى موضوع جديد. ما هو هذا الموضوع؟ أيها الأخوة والأخوات، أفعل الذي مؤنثه على وزن فعلاء. أفعل عند وزن هذا مؤنث، فعلاء عند وزن لون. إذا جاء اللون على وزن أفعل لون நிறம் அஃபால் என்ற வசன்ல வந்தால் தானே நாங்கள் நிறங்களை குறிக்கிறதுக்கு அதிகமாக அஃபால் என்ற வசனை பயன்படுத்துறோம். அஹ்மர், அபியத், அஸ்வத், அஸ்ஃபர். அஃபால் என்ற வசன்ல லவுன் நிறம் வரும் பொழுது فإن مؤنثه يكون على وزن فعلاء. هذا مؤنث فعلاء عند وزن فعلاء. உதாரணமா அஹ்மர் ஹம்ரா, அஹ்மரு ஹம்ரா, அபியது பைதா, அஸ்வது சௌதா, அஸ்ஃபர் صفرا. لحية إبراهيم بيضاء، لحية إبراهيم بيضاء ولحيتك سوداء.
هذه السيارة خضراء وتلك زرقاء. هذا القلم الأحمر جميل وتلك الحقيبة الحمراء جميلة. يعني ترتسل الوريد الجملة هذا القلم الأحمر جميل. இந்த பேனா சிகப்பு நிறமான அழகான சிகப்பு நிறமான பேனா. அது மேலும் அந்த பேக் அம்ரால் ஜமீல் இதுவும் சிகப்பாக உஸ்தாத். அது பிழை. கருத்து பிழை. ரைட். கருத்து பிழை. ரைட். இந்த சிவப்பு பேனை அழகானது. அந்த இந்த சிவப்பு பேனை அழகானது. இந்த சிவப்பு பேனை அழகானது. ரைட். இதுல முபத்ததா خبر எது? مبتدا هذا القلم الأحمر. هذا القلم الأحمر. مبتدا هذا خبر. هذا قلم. هذا قلم. எல்லாருமே நீங்க ஒரு அடிக்கு பேசுங்க. யார் பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதாவது நீங்க புரியணும். நிறைய பேர் புரிஞ்சிருக்கிறீங்க. ஹாதல் கலமுல் அஹ்மரு என்றதுதான் முப்ததாவுடைய இடத்துல இருக்குது தானே. ஹபர் வந்தது ஜமீரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க கருத்து சொல்லுவோம். ஆரம்பத்துல ஒரு சிஸ்டர் கருத்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லிக்கிறாங்க? எப்படி சொன்னாங்க? முப்ததா ஹபர் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எப்படி சொன்னாங்க? இந்த பேனை சிவப்பானது அழகானது அப்படியா இருக்குது இங்க? இல்ல. ஹாதல் அப்படி சொல்றதா? இந்த பேனை சிவப்பானது என்றா எப்படி சொல்லணும்? நாங்க அஹ்மர ஹபரா கொண்டு வரும். ஹாதல் கலமு அஹ்மர்னு சொல்லணும். ஹாதல் கலமு அஹ்மர். ஆனா இங்க ஹாதல் கலமுல் அஹ்மர் இன்னும் கபர் வரல. இந்த சிவப்பு பேனா அப்படிதான் இருக்கு. இந்த கபர் ஜமீருன் தான் கபர். ஜமீருன் கபர். எங்களுக்கு ஏராபு விளங்கினா கருத்து விளக்கும். கருத்து விளங்கினா ஏராபு விளங்கும். ரைட். வஹாதா தான் நீங்க முப்ததா. அல் கலம். கலம் என்ன? பதல் இல்லையா? பதல். அல் அஹ்மருக்கு அல் அஹ்மர் என்ன? نعت صفة نعت. طيب أفعل وفعل ممنوعان من الصرف. எப்படின்னா என்ன? இந்த அஃஅல் ஃபஅலன்றது அஹ்மர் ஹம்ராஉ அபியது பைதாஉ அஸ்வது சௌதாஉ அஸ்ஃபரு ஸஃப்ரா இதெல்லாம் இந்த வசன்கள் மம்னூஉன் மின் அஸ்ஸர்ஃப். மம்னூஉன் மின் அஸ்ஸர்ஃப். அதனால தான் அஹ்மரு சொல்றோம். அஹ்மருன் சொல்றோம். ஹம்ராஉன் சொல்றோம். ஹம்ராஉ பைதாஉ சௌதாஉ ஸஃப்ராஉ அஸ்ஃபரு. ரைட். இது வந்து மம்னூஉன் மின் அஸ்ஸர்ஃப். ممنوع من الصرف. طيب أفعل الوزن وصفية ثاني وصف வர்ணிக்கிறதுக்கு வாரது என்றதுனால மம்னூ மின் அஸ்ஸர்ஃபாக இருக்குது. அஃஅல் வசன்ல இருக்குது. இது வந்து முஅன்னஸா இருக்கு. ரைட். இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது வந்து அல் அலமுல் மஅதூல். அல் அலமுல் மஅதூல். மஅதூல் என்ன? அதல். அதல் என்ன? ஒன்றுல இருந்து ஒன்றுக்கு மாறுறது. ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுறதுக்கு பேர் தான் அதல். அதலுக்கு நீதி என்ற அர்த்தம் இருக்காது. வேற இங்க மாது ஒன்று ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறி இருக்கு. அதல மாறியது என்ற அர்த்தம் இருக்கு. அல் அலமுல் மஅதூல். அலம் ஒன்றுக்கு ஒருவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் அலம் என்று சொல்றோம். معناه الذي تغير من حالة إلى حالة أخرى. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறியது என்பதன் அர்த்தம் மஅதூல் என்ற. تغير من حالة إلى حالة أخرى ويكون على وزن فعل. இந்த العلم المعدول அதுக்கு ஒரு வசன் இருக்குது. அது فعل என்ற வசன்ல இருக்கு. فعل என்ற வசன்ல இருக்கு. ரைட். زفر உமர் ஹுபல் زحل இதெல்லாம் علم معدول. இது ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர் தானே. ஆளுக்குரிய பெயர். உமர் زحل அல்லது ஏதோ ஒன்றுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர். زفر ஹுபல் زحل. ரைட். இந்த அலம்கள் எல்லாமே மம்னூ மின் அஸ்ஸர்ஃப். காரணம் அதுல அதில் நடந்திருக்குது. அது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறி இருக்குது என்றால் அது அசுல் வந்து
எப்படி இருக்குமெண்டா கீழ இன்ன அஸ்லஹா ஆமிர், உமருடைய அசில் ஆமிர். ஜுஃபர் டாசில் ஜாஃபிர், ஹுபல் டாசில் வந்து ஹாபில், ஜுஹல் டாசில் ஜாஹில். இந்த சொற்கள் இந்த உமர், ஜுஃபர், ஹுபல், ஜுஹல் இதெல்லாம் மம்னூ மின் அஸ்ஸர்ஃப், மம்னூன் மின் அஸ்ஸர்ஃப். அல் அலமுல் மஅதூல், மஅதூலான அலம்கள் மம்னூன் மின் அஸ்ஸர்ஃப். இதான் நீங்க சொல்லிக்கக்கூடிய சப்ஜெக்ட். எங்களுக்கு தெரியும் முக்கியமாக ஒன்று மம்னூ மின் அஸ்ஸர்ஃபாக இருக்கிறதுனால ரெண்டு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இருக்கும். அதாவது ஒன்று அலமியா அல்லது வஸ்ஃபியா. இங்க இருக்கிறது அலமியா. அலமியாவோட இன்னும் ஏதாவது ஒரு காரணம் சேரும். அப்படி சேர்ந்தால் அது மம்னூ மின் அஸ்ஸர்ஃபாக மாறிடும். இங்க அலமியான்றது அந்த காரணத்தோட எது சேர்ந்திருக்குதுன்றா அது மாற்றப்பட்டிருக்கிறது, ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறிக்கிறது. அப்ப இந்த உமர், ஜுஃபர், ஹுபல், ஜுஹல் எல்லாம் மம்னூன் மின் அஸ்ஸர்ஃப், மம்னூன் மின் அஸ்ஸர்ஃப். الموضوع الآخر عمر وعمر. உமருக்கும் அம்ருக்கும் எழுத்துல நாங்க இதை வித்தியாசப்படுத்துறதுக்காக இது உமரா அம்ரான்னு சொல்லி என்ன செய்ய ஹரக்கா இல்லாட்டி எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாம போகும். அதனால அப்படி கண்டுபிடிக்கணும் என்றதுனால உமரையும் அம்ரையும் வித்தியாசப்படுத்தி எழுதுவாங்க. அடையாளம் ஏண்டா பொதுவாக ஹரக்கா வைக்கிறது இல்லை அந்த காலத்துல, ஷக்கில் வைக்கிறாங்க. அதுக்காக அம்ருக்கு என்ன போட்டிருப்பாங்கடா பின்னால் ஒரு வாவு போட்டிருப்பாங்க. இதனால அம்ரு என்று வாசிக்கிறல்ல, அம்ரு தான், அம்ருன் தான், அம்ரு அல்ல. அந்த வாவ் எதுக்கு அடையாளம் என்றால் உமரையும் அம்ரையும் பிரிக்கிறதுக்கான அடையாளம். ஏன்னா உமர்ன்றது மம்னூ மின் அஸ்ஸர்ஃப், உமர்ங்கிறது மம்னூ மின் அஸ்ஸர்ஃப், அம்ரங்கிறது மம்னூ மின் அஸ்ஸர்ஃப் இல்லை. அம்ரங்கிறது மம்னூ மின் அஸ்ஸர்ஃப், அம்ருன், உமரு அம்ருன். அப்ப அந்த வாவ் எழுத்துல மட்டும்தான் வாவ் இருக்கும். வாசிக்கும் போது நாங்க அந்த வாவ் வாசிக்கிறது இல்லை, அம்ரு வாசிக்கிறோம், அம்ருன். ரைட். الواو في عمر بالتفريق بينهما في الكتابة. எழுத்துல பிரிக்கிறதுக்காகத்தான். في الإعراب عمر يرفع بالضمة. إعرابல அம்ரன்றது ضمة கொண்டு என்ன செய்யப்படும், ரஃபு செய்யப்படும். يرفع بالضمة. في الإعراب عمر يرفع بالضمة وينصب بالفتحة ويجر بالكسرة. அப்ப அம்ரன்றது யாராபில எங்களுக்கு தெரியும் அது சாதாரண இல்ல, பொதுவான அடிப்படையான அஸ்லியாவான இராவை தான் நாம கொடுக்குறோம். அஸ்லியான இராவுடைய அடையாளங்கள் என்ன? ரஃபுக்கு அடையாளம் தம்மா, நஸ்புக்கு அடையாளம் ஃபத்ஹா, ஜர்ருக்கு அடையாளம் தம்மா. இதான் நான் கொடுக்குறோம். சரி, طيب. أما عمر فيرفع بالضمة وينصب بالفتحة ويجر بالفتحة. எங்களுக்கு தெரியும் உமர்ன்றதை வந்து நாங்கள் ரஃபு செய்கிறது தம்மா கொண்டு, நசுபு செய்கிறது ஃபத்ஹா கொண்டு, ஜர் செய்கிறதும் ஃபத்ஹா கொண்டு, ஜர் செய்கிறதும் ஃபத்ஹா கொண்டு. ஏன் நாங்கள் ஜர் செய்கிற ஃபத்ஹா கொண்டு உமருக்கு மம்னூன் மின் அஸ்ஸர்ஃப்ல நாங்கள் ஜர்ருக்கு அடையாளமாக அஸ்லியான அடையாளம் கஸ்ரா அது கொண்டு வரோம். ஜர்ருக்கு ஃபத்ஹா கொண்டு தான் அங்கேயும் ஜர் தானே, ஃபத்ஹா கொண்டு தான் ஜர் செய்கிறோம். நாலாவது تبقى الواو في عمر في حالتي الرفع والجر. عمر عمرين، عمر عمرين، وتقلب الواو ألف. இந்த வாவுன்றது அம்ரடிக்கிற வாவ் ரெண்டு நிலையில இருக்கும். ரஃபுடைய நிலையிலும் இருக்கும், ஜருடைய நிலையிலும் இருக்கும். அம்ருன் சொல்லும் பொழுதும் அம்ரின் சொல்லும் பொழுதும் வாவ் இருக்கும். அம்ரன் என்று நசுபு செய்யற நேரத்துல நசுபு அடையாளமாக நாங்கள் என்ன செய்யறோம், நசுபுடைய அஸ்லியான அடையாளம் ஃபத்ஹா, ஃபத்து செய்யறோம், தன்வீன் கொண்டு வருவோம். அங்க என்ன செய்வோம்னா ஒரு அலிஃப் கொண்டு வருவோம்.
பொதுவா எல்லா சூழ்நிலையும் அந்த அலிஃப் வரும் தானே. வத்துக்குலபுல் வாவ் அலிஃபன் ஃபி ஹாலத்தி அந்நஸ்பி அம்ரான். அந்த அம்ரு பங்கத்தான் நாங்கள் வாவ் கொண்டு வர வேண்டிய அவசியம் அல்ல. அந்த வாவ் அலிஃபாக நஸ்புடைய நிலையில என்ன செய்யும்? மாறும். வத்துக்குலபுல் வாவு அலிஃபன் ஃபி ஹாலத்தி நஸ்பி அம்ரான். இது எங்களுக்கு தெரியும். طيب أمثلة: أين عمرو وأين عمر؟ أين عمرو وأين عمر؟ رأيت عمرا وعمرا. رأيت عمرا وعمرا. ذهبت إلى عمرو وعمرا. ذهبت إلى عمرو وعمرا. طيب فهمتم هذا الموضوع؟ نعم. 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 نعم نعم أستاذ. ننتقل إلى موضوع آخر وأخرى. آخر مؤنثه أخرى وكلاهما ممنوع من الصرف. آخر أخرى என்றது آخر مذكر أخرى مؤنث ரெண்டு பேர் ممنوع من الصرف. أمثلة உதாரணம்: خرج من الفصل حمزة وطالب آخر. خرج من الفصل حمزة وطالب آخر. آخر என்றது வேறொன்று தானே, வேறொன்று அல்லது இன்னொன்று, வேறொன்று இன்னொன்று. طيب خرج من الفصل حمزة وطالب آخر. வேறொரு மாணவர். خرجت من الفصل سعاد وطالبة أخرى. أخرى ممنوع من الصرف. ممنوع من الصرف. آخر ممنوع من الصرف. right. நான் أخرى إعراب அந்த அடையாளம் என்ன செய்யப்படும்? தக்தீரோட வரும். طيب مقصورة இருக்கிறதுனால. رأيت اليوم مدرسنا ومدرسا آخر لا أعرفه. என்று நான் எங்களுடைய ஆசிரியரையும் எனக்கு தெரியாத வேறொரு ஆசிரியரையும் பார்த்தேன். رأيت اليوم مدرسنا ومدرسا آخر لا أعرفه. لا أعرفه தெரியாத இன்னொரு ஆசிரியர். مدرسا آخر لا أعرفه. آخرا ننسب الآخرات ممنوع من الصرف. تنوين وراء. حفظت سورة الرحمن وسورة أخرى. மற்றொரு சூரா, வேறொரு சூரா. آخر أخرى அதிகமாக பயன்படுத்தும். مرة أخرى இன்னொரு தடவை. فرصة أخرى வேறொரு சந்தர்ப்பம், இன்னொரு சந்தர்ப்பம். طيب ذو. ننتقل إلى ذو. ذو من الأسماء الخمسة. ذو من الأسماء الخمسة. أسماء الخمسة أنا أبرزك: أبوك، أخوك، حموك، حنوك، ذو. இந்த மாதிரி பல வகையான الله المستعان. ذو من الأسماء الخمسة. ذو என்றது أسماء الخمسة உள்ளது. يرفع بالواو وينصب بالألف. يرفع بالواو وينصب بالألف. واو கொண்டு தான் நாங்கள் ரஃபு செய்யறோம். அலிஃபை கொண்டு என்ன செய்யறோம்? நஸ்பு செய்யறோம்.
என்ன சொல்லுவாங்க? தூன்றதை தான்னு சொல்லுவோம். தூ தான் சொல்லுவோம். وما بعده مضاف إليه مجرور. அதுக்கு பிறகு வரக்கூடிய பிறகு வரக்கூடிய ஜர் செய்யப்பட்ட முதாஃப் இலைஹியாக முதாஃப் இலைஹி மஜ்ரூர். உதாரணமா து வரகின், வரகை உடைய. இப்ப து முதாஃபாகவும் அது பின்னால் வரக்கூடிய முதாஃப் இலைஹியாகத்தான். தா வரகின் தஃப்தரன் தா வரகின். அப்ப ரஃபுடைய நிலையில து வரும், து வரகின். நஸ்புடைய நிலையில தா வரகின் சொல்லுவோம். ரைட். أمثلة: عندي دفتر ذو ورق مسطر. عندي دفتر ذو ورق مسطر. ما معنى مسطر؟ கோடிடப்பட்ட லைன் கோடிடப்பட்ட paper. கோடிடப்பட்ட புக் நோட்டு نعم கோடிடப்பட்ட நோட் தானே. இந்தி தஃப்தருன் ذو ورق مسطر. கோடிடப்பட்ட பேப்பர்களை உடைய ஒரு நோட் புக். இந்தி தஃப்தருன் என்னிடத்துல ஒரு தஃப்தர் இருக்குது. அது எப்படியான தஃப்தர்? ذو ورق مسطر. கோடிடப்பட்ட வரக்கை உடைய, கோடிடப்பட்ட வரக். مسطر நாத். எதுக்கு நாத்? مسطر வரக்குனா أنا مسطرين என்று சொல்லிக்கிறோம். வரக்கின் என்று இருக்கிறதா. அப்ப عندي دفتر மர்ஃபூஆ இருக்கிறதுனால நான் தூன்னு சொல்லிக்கிறோம். அதை வர்ணிக்கிறதுக்கு நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். ذو ورق مسطر. اشتريت دفترا ذا ورق مسطر. ذا ورق مسطر. دفترا منصوب அதனால ذا ورق சொல்லிக்கிறோம். في قريتي مسجد ذو منارة عالية. ذو منارة عالية. في قريتي مسجد ذو منارة عالية. பெரிய உயரமான மனாராவை உடைய ஒரு மஸ்ஜித் என்னுடைய கிராமத்திலே இருக்கிறது. في قريتي مسجد ذو منارة. مسجد رفع நிலையிலே அதனால நாங்க தூன்னு சொல்லிக்கிறோம். ذو منارة عالية. رأيت مسجدا ذا منارة عالية. ذا منارة عالية. طيب. لا حول ولا قوة إلا بالله. لا إله. طيب. அடுத்தது அன்வாஉ மா. மாவுடைய வகைகள். மா லஹா அன்வாஉ கதீரா. பல முறை பார்த்துக்கிறோம், பல வகைகள். மின்ஹா மல் மௌசூலா, மல் இஸ்திஃப்ஹாமியா, மல் நாஃபியா. இதெல்லாம் மாவுடைய வகைகள். நாம நாஃபியா பார்த்துக்கிறோம். மூணாவது இருக்கக்கூடிய மா நாஃபியான்றது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒரு இஸ்ம நஃபி செய்யறதுக்கும் மா பயன்படுத்தலாம், ஃபியால நஃபி செய்யறதுக்கும் மா பயன்படுத்தலாம். இப்போ மா இந்தி கிதாப் இங்க பயன்படுத்துறது இஸ்ம ஒரு நஃபி செய்யறோம், கிதாப்ல இல்லைன்றதை சொல்லும்போது மா இந்தி கிதாப்னு சொல்றோம். அதே மாதிரி மா ஃபஹிம்து தர்ஸ் இங்க ஃபியால நஃபி செஞ்சிருக்கிறோம். ஃபஹிம்துன்றது மா ஃபஹிம்து தர்ஸ். மா அதிரி என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அதிரி என்ன? முதாரி நஃபி செய்யறதுக்கு மா வருமா? வரும். வந்தால் என்ன அர்த்தம்? அந்த சமயத்துக்கு தெரியாது. முஸ்தக்பலில் முதாரி என்றது எங்களுக்கு தெரியும். முஸ்தக்பலில் ஹால் ரெண்டுக்கும் பயன்படுத்தப்படும். மா கொண்டு நான் முதாரி நஃபி செய்யும் போது அங்க ஹால் அர்த்தம் தான் கொடுக்கும். மல் இஸ்திஃப்ஹாமியா அது ஒரு இஸ்ம். நான் கேள்வி கேட்கறது பயன்படுத்துறேன். இஸ்வால் மஸ்முக மா ஹாதா மாதா தக்துபு. இதெல்லாம் மா இஸ்திஃப்ஹாமி, மல் இஸ்திஃப்ஹாமி. அதே மாதிரி தான் மல் மௌசூல இன்னொரு மா இருக்கிறது, அது ஒரு மௌசூல். மௌசூலண்டா என்ன அர்த்தம்? அல்லதியுடைய அர்த்தம். அல்லதியுடைய அர்த்தம் தான் அந்த மா.
அதாவது ஆக்குலு மா தாக்குலு, ஆக்குலு மா தக்குலு. என்ன அர்த்தம் ஆக்குலு மா தக்குலு என்றால்? நீ எதை சாப்பிடுகிறாயோ அதை நான் சாப்பிடுகிறேன். நீ சாப்பிடுவதை நான் சாப்பிடுகிறேன். அல்லதி தாக்குல், அல்லதி தாக்குல். நீ சாப்பிடுவதை, நீ சாப்பிடுகிறாயே அதனை நான் சாப்பிடுகிறேன். நீ சாப்பிடுகிறாயே அதனை சாப்பிடுகிறேன். எதை அப்படி என்று சொல்லி கேள்வி கேட்க தேவையில்லை. அல்லதி அர்த்தம். அல்லதி அல்லதி அஷை அல்லதி தாக்குல். நீ சாப்பிடக்கூடிய பொருளை நான் சாப்பிடுகிறேன். ஆக்குலு மா தாக்குலு. நீ சாப்பிடுவதை நான் சாப்பிடுகிறேன். ஆக்குலு அல்லதி தாக்குல். நீ சாப்பிடுகின்றதை நான் சாப்பிடுகிறேன். ஆக்குலு ஷை அல்லதி தாக்குல். நீ சாப்பிடக்கூடிய பொருளை நான் சாப்பிடுகிறேன் என்பதன் அர்த்தம். ஆக்குலு மா தாக்குல், ஆக்குலு மா தாக்குல். அடுத்தது கயிர். கயிர் கயிர் என்னன்றது அது ஒரு இஸ்ம். கயிர் ஒரு இஸ்ம். எதுக்கு பயன்படுத்துறோம்? யுஸ்தாமலு லின்னஃபி, நஃபி செய்வதற்கு பயன்படுத்தும். وما بعده مضاف إليه مجرور دائم. இந்த கயிறுக்கு பிறகு வரக்கூடிய சொல் முதாஃப் இலைஹியாக தான் இருக்கும். கயிறு முதாஃபாகவும் அது முதாஃப் இலைஹியாகவும் இருக்கும். எப்பயுமே எப்போதும் இப்படிதான் இருக்கும். உதாரணம் இந்தி வரக்கும் முசத்தரும் வரக்கும் கயிறு முசத்தரின். இந்தி வரக்கும் முசத்தரும் இடத்துல கோடிடப்பட்ட பேப்பர் தாரம். வரக்கும் கயிறு முசத்தர் கோடிடப்படாத தார். முசத்தர் கயிறு முசத்தர், مسطرا لا غير مسطر. هذا الخبر صحيح وذاك الخبر غير صحيح. وذاك الخبر غير صحيح. وذاك الخبر غير صحيح. طيب نكتفي بهذا القدر أيها الإخوة والأخوات. إن شاء الله سنكمل درسنا إن شاء الله في الأسبوع لا ليس في الأسبوع القادم، في هذا الأسبوع. في أي يوم؟ اليوم يوم الخميس. يوم الخميس. في يوم الخميس. إذن نكتفي بهذا القدر